ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் ஒய்ஃபுக்கு சீமந்தம் பண்றோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், ஒரு பெரிய குண்டான்ல வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பக்கம் மீன் வந்து ஐஸ் கட்டி வருங்குது, அதில் அப்புறம் இறா வருது, அது தண்ணியில போட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு வேலையா நடந்துட்டே இருந்தது. வெங்காயம் தக்காளி ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணிட்டேன், முட்டை ஒரு 10 முட்டை கிட்ட வந்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஆங்கிள் தேடிக்கிட்டே இருந்தேன், எந்த ஆங்கிள் வச்சு எடுத்தா எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு. வீடியோ எடுக்க ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சிங்கிள் ஹேண்டடா எடுக்க. ஆனா எப்படியோ சமாளிச்சு எடுத்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய கிண்டாலும் ஒயிட் ரைஸ் வச்சிடலாம், இன்னொரு பக்கம் வந்து கேசரிக்கு வந்து ரவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ கேசரி தான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன், கேசரிக்கு வந்து நான் வந்து நெய்லயே அந்த ரவையை வந்து நல்லா வறுத்தேன். ஸோ அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பரா வரும். இதோட ரெசிபி யாருக்குன்னா வேணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவேன். எல்லாருக்கும் செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். யாருன்னா நான் செய்யற மாதிரி எப்படி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவேன். நான் இதுல என்ன மிஸ்டேக் பண்ணேன், அதை நான் எப்படி வச்சிருக்கேன். இப்ப கேசரி பாத்தீங்கன்னா சுட கட்டி மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து எதனால எனக்கு தெரியல, யாருன்னா வேணும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டுணும், இந்த கட்டி கட்டியா இருந்தாலும் சரியா வருது. அதுக்கப்புறமா நீங்க வந்து ஜிஆர்பி நெய் யூஸ் பண்றேன். அதை வச்சு நல்லா கிளறிட்டு லாஸ்ட்ல நைட் போட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவரும் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். என்னவோ நீங்க நிறைய நெய் ஊத்தி செஞ்ச மாதிரியே அந்த டேஸ்ட் இருக்கும், ஆனா நம்ம கடைசியில தான் ஊற்றணும். ஆனா ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணேன், கேசரியை வந்து கிளறி ரெடி பண்ணி வச்சுட்டேன், சாப்பாடை வடிச்சு வச்சுட்டேன். சாப்பாடு ஒயிட் ரைஸ் வடிச்சதை வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து அரிசி வந்து 3 காப்பி கிட்ட போட்டேன். 1.5 கிலோ அரிசி கிட்ட போட்டிருக்கேன். அப்புறம் என்ன பண்ண, ஒரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக ஒரு பெரிய கடாய் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ கேசரியும் ஆறிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா கெட்டியாயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேசரி ஆஃப் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு பார்க்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு தேவையான கடுகு அதெல்லாம் இப்பயும் நம்ம பண்ற மாதிரிதான், கடுகு கறிவேப்பிலை மஞ்சள்தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பக்கம். நம்ம இப்ப ஆல்ரெடி கடுகு போட்டுதான் அது நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல வந்து கறிவேப்பிலை கழுவி வச்சுருந்த கறிவேப்பிலை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கும் போட்டு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி தருவேன். மசாலா எல்லாம் போட்டு இந்த கரண்டி மாதிரி வச்சு ஃபுல்லா எல்லாத்தையும் கிளறி ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் மசாலா எல்லா பக்கமும் சொல்லுவோம், அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கும். இதுக்கு நிறைய உருளைக்கிழங்கு நம்ம போட்டுக்கிறது கண்டிப்பா டைம் எடுக்கும். சில பேர் வேணா கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க, ஆனா இந்த உங்களுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றல, எண்ணெயிலேயே வதக்கலாம். பொறுமையா தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், பொறுமையா வதக்கிடுங்க. இப்ப என்ன பண்றேன்னா, ஒரு பெரிய கடாய் இருக்கிறதுல பெரிய கடாய் வீட்டுல எடுத்துருக்கோம், அதை எடுத்து வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம உங்களுக்கு வந்து 5 வகையான சாப்பாடு 5 வகையான தொட்டுக்க அந்த மாதிரி செய்யலான்ட்டு இருக்கோம். ஸோ ஒன்னொன்னா நம்ம தாளிப்பிச்சுக்கலாம். லெமன் ரைஸ், புளியோதரை, அப்புறம் மாங்காய் சாதம், தக்காளி சாதம், அப்புறம் தேங்காய் சாதம், இதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம லைன்ல 5 சாப்பாடு தட்டுல போட்டு ஆற வச்சு தனித்தனியா பிரிச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா ரெடி ஆகும். அப்புறம் தேங்காய் சாதத்து தேங்காய் வந்து போட்டு தூளி வச்சு கையில துருவுனது திருடி எல்லாமே தாளிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிப்பு போட்டு எண்ணெய் கடுகு கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் தேங்காய் துருவல் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கும் போது தேங்காய்ல இருந்தே நுர மாதிரி வரும். அந்த தேங்காய்ல இருந்து ஏன் எண்ணெய் வரும், ஏன்னா தேங்காய்ல இருந்து எண்ணெய் வரும். பிளஸ் ஆல்ரெடி நம்ம ஊத்துன எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து நிறைய எண்ணெய் வரும். தேங்காய் சாதத்துக்கு இது பண்ணி பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தேங்காய் நல்லா வதக்குறனால. அப்ப எவ்வளவு வதக்குறோமோ தேங்காய், ஆனா கருக கூடாது, கருகாம அதை நம்ம எவ்வளவு வதக்குறோமோ கைவிடாம கலரணும். டேஸ்ட் கண்டிப்பா தேங்காய் சாதம் சூப்பரா வரும். ரொம்ப கிறிஸ்பியா வரும் அந்த தேங்காய். அப்புறம் சாப்பாடு ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா அதை கிளறிட்டேன். கிளறிட்டு ஒரு தட்டுல போட்டு அதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு அப்புறம் புளியோதரைக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு
இன்னைக்கு வந்து புதியது ஒரு பவுடர் போட்டு பண்றேன். கருவேப்பிலை மட்டும்தான் நான் வீட்டுல இருந்து போட்டேன். இது எதுவுமே வந்து நான் செய்யல. ஏன்னா எனக்கு செய்ய தெரியாது. அதனால நான் புதியது ஒரு பேக்கெட் கடையில இருக்கிறோங்க. ஸோ அந்த பேக்கெட் போட்டு ஒயிட் ரைஸ் போட்டு அதை கிளறிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா மாங்காய் சாதம் வந்து கண்டிப்பா வேணும்னு நினைச்சேன். ஏன்னா அது ரொம்பவே இந்த டைம்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால மாங்காவை நல்லா துருவிட்டு அதை காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டேன். மிளகாத்தூள் யூஸ் பண்ணல. நான் காஞ்ச மிளகாய் யூஸ். அப்புறமா லெமன் ரைஸ்க்கு ரெண்டு லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு எப்பயும் போல எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, உப்பு இதெல்லாம் போட்டேன். நான் லெமன் ரைஸ் வந்து தாளிச்சு அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டேன் கிளறினேன். அடுப்புல போய் கிளறக்கூடாதுன்னு விட்டுருவேன். அதை அப்படியே எடுத்து கிளறிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணிட்டு தெரியல. சரி அதை ஆற வச்சிடலாம். கிளறி வச்சிடலாம். அப்புறம் முட்டைக்கு வந்து இஞ்சி தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், ஒரு பெப்பரு, சால்ட் இதெல்லாம் போடுவேன். இஞ்சி பூண்டு போடுவேன். முட்டையோட பீஸ் கண்டிப்பா ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பிட்ட கிடைக்கும். இந்த டிஷ் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ஒவ்வொன்றா கிளறி ஃபேன்ல ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சாதத்துக்கு தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சிடலாம். அப்படியே அது ஒரு பக்கம். இன்னும் நம்ம காலேஜ் மீன் இறா எல்லாம் வந்து ஐஸ் கட்டியாவே இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி தட்டுல போட்டு ஆற வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு டப்பால போட்டு கட்டலாம் அப்படின்னு. இறா வந்து எனக்கு வந்து 65 மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சரி. அது ஒரு பக்கம் மசாலா எல்லாம் தடவி ஒரு வச்சு இந்த பக்கம் மீனும் நல்லா ஐஸ் கட்டி எல்லாம் போடுது. ஸோ இஞ்சி பூண்டு, வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் போடுவேன். ஜீரகத்தூள் வீட்டுல அரைச்சி ஜீரகத்தூள் போடுவேன். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். நான் இப்பெல்லாம் என்ன பண்ணிடுவேன், ஒரு நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா அந்த மசாலா இன்னும் ரொம்ப நேரம் ஊறி உள்ள அந்த மசாலா எல்லாம் போன மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த ட்ரை பண்ணி பாருங்க. பெப்பர் லாஸ்டா போட்டு அதையும் சேர்த்து நல்லா பெப்பர் வர மாட்டேங்குது. ஸோ அதனால கொஞ்சம் எவ்வளவு முடியுமோ பெப்பரை கொஞ்சம் நல்லா கொட்டி எல்லா மசாலையும் போட்டு கிளறி வைப்போம். அப்புறம் ஒரு பக்கம் தக்காளி தொக்கு மாதிரி அதையும் சேர்த்து ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்க தக்காளி தொக்கும். கொஞ்சம் என்ன பண்ண தக்காளி தொக்கு வந்து சரி நைட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நிறைய இருக்கு கறி. அதனால கொஞ்சம் தக்காளி தொக்கு மட்டும் என்ன பண்ணிட்டு ஒரு எடுத்து கலந்து வச்சுருவேன். சைட்லயே ப்ரோட்டீன் கிட்டு கொடுத்துட்டு அந்த டிஃபன் வேலையை முடியும்ட்டு. அப்புறம் ஃபைனலா எல்லாம் முடிச்சு நல்லபடியா சீமெண்ட் எல்லாமே எடுத்துட்டு போய் வச்சிடும். தயிர் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், அப்புறமா ஜடை அதெல்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் நானும் பாப்பாவும் இதுதான் நல்லபடியா சீமந்தமும்